இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றோன்றத பார்க்கலாமா? நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்துல இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யோட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டளவு பட்டையும் எடுத்திருக்கேன். இந்த பட்டை வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இந்த வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு சுருள வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதோட 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காளான் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காளான் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற காளான்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ அதுவே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, அதுக்கப்புறமா புதினா இலை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புதினா மல்லி இலையை சேர்த்ததுமே நம்ம டிஷ் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பிரியாணியில் தயிரும் லெமனும் சேர்க்கறதுனால தான் தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 பங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ரைஸ் சேர்க்கும்போது அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பவே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வற்றி அரிசி மேலே தெரியும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி மஷ்ரூம் பிரியாணி பரிமாற தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியில் ரைஸ் உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு காம்போவாக சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கர் கிரேவியும் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.